ஓம் தொலைக்காட்சியின் பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கின்றோம். தேய்பிறை அஷ்டமி வைரவ பெருமான் வழிபாடு எதிர்வரும் வியாழக்கிழமை இடம்பெற உள்ளது. தேய்பிறை அஷ்டமி வைரவ பெருமானை வேண்டி வழிபாடு செய்வதற்குரிய நாளாகும். அந்த வகையில் தேய்பிறை அஷ்டமி வைரவ பெருமான் வழிபாடு எதிர்வரும் வியாழக்கிழமை இடம்பெற உள்ளது. தேய்பிறை அஷ்டமி தொடர்பாக சர்வதேச இந்து மத குரு பீடாதிபதி சபரிமலை குருமுதல்வர் மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் இவ்வாறு விளக்கமளித்தார். நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். எதிர்வரும் வியாழக்கிழமை மாசி மாதம் 8ஆம் நாள் 20/2/2025 வியாழக்கிழமை அன்றைய தினம் இந்த பைரவ பெருமானுக்குரிய வழிபாடு செய்யக்கூடிய திதியை அடிப்படையாக கொண்ட விரதம் தேய்பிறை அஷ்டமி. இந்த அஷ்டமி திதியிலே தேய்பிறை அஷ்டமியிலே பைரவ பெருமானை வழிபாடு செய்து கொள்வதும் நெய்விளக்குகள் ஏற்றி சிகப்பு நூலிலே திரி போட்டு பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுது நமக்கு வருகின்ற கஷ்டங்கள், துன்பங்கள், சோகங்கள் இவையெல்லாம் விலகக்கூடியது. இந்த பைரவ பெருமானுடைய தோற்றமே சிவனுக்கு 5 தலைகள், ஈசானம், தத்ருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் என்று. அதேபோல பிரம்மதேவனுக்கும் 5 தலைகள் இருந்ததாம். அவ்வாறு பிரம்மதேவனுக்கு ஒரு ஆணவம் வந்ததாம். சிவனுக்கும் 5 தலை, எனக்கும் 5 தலை, என்னை விட ஒன்றும் சிவன் பெரியவர் அல்ல என்று இருமாந்த வேளையிலே அவருடைய ஆணவத்தை, அகந்தையை அடக்குவதற்காக சிவன் எடுத்த மூர்த்தம் இந்த பைரவ மூர்த்தம். பரமனை மதித்திடா பங்கையாசனன் ஒருதலை கிள்ளியை ஒளிந்தவானவன் குருதியும் அகந்தையும் கொண்டு தண்டமும் புலி தரு வடுகனை போற்றி செய்குவாம் என்கின்ற வகையிலே இந்த வைரவ பெருமானை நாம் பிரார்த்தனை செய்கின்ற பொழுதும், வடமாலை சாத்தி வழிபாடு செய்கின்ற பொழுதும், பொங்கல் வழிபாடுகள் செய்கின்ற பொழுதும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகள் நமக்கு கிடைக்கக்கூடிய வகையிலே பலருக்கும் குலதெய்வமாக இருப்பவர் பைரவ பெருமான், இஷ்ட தெய்வமாக இருப்பவர் வைரவ பெருமான். இந்த வைரவ பெருமானுடைய அனுகிரகம் எல்லோருக்கும் கிடைக்கும் என்று பிரார்த்தித்து, ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.